இந்திய அரசு குடிமக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் பல நலத்திட்டங்களை வழங்குகிறது. அதன் வகையில் ஒன்றுதான் PMSBY எனப்படும் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இன்றைய காலகட்டத்தில் காப்பீட்டு வைத்திருப்பது அவசியமாகிவிட்டது. ஆனால் விலை உயர்ந்த பிரீமியம்களை செலுத்த முடியாதவர்களுக்கு இந்த திட்டம் ஒரு உண்மையான வரப்பிரசாதமாகவே கருதப்படுகிறது. இத்திட்டமானது 2015 தொடங்கப்பட்டது. வெறும் ரூபாய் 20 என்ற பெயரளவு வருடாந்திர பிரீமியத்தில் ரூபாய் 2 லட்சம் வரை விபத்து காப்பீட்டு தொகையை வழங்குகிறது. இந்த திட்டம் முதன்மையாக குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் விபத்துகளால் ஏற்படும் மரணம் அல்லது நிரந்தர ஊனத்திற்கு PMSBY காப்பீடு வழங்குகிறது. வருடாந்திர பிரீமியம் மிகவும் மலிவு விலையில் ரூபாய் 20 ஆகும். இந்த திட்டம் ஒரு வருட காப்பீட்டை வழங்குகிறது. ஆண்டுதோறும் பாலிசி ஜூன் 1 முதல் அடுத்த ஆண்டு மே 31 வரை செல்லுபடியாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 20 பிரீமியம் செலுத்த வேண்டும். மேலும் பிரீமியம் சந்தாதாரரின் வங்கி கணக்கிலிருந்து தானாகவே பற்று வைக்கப்படும். இதனால் புதுப்பித்தல் செயல்முறை தொந்தரவு இல்லாமல் இருக்கும். தனிநபர்கள் வங்கி கிளைகள், தபால் நிலையங்கள் அல்லது பங்கேற்கும் வங்கிகள் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் 18 முதல் 70 வயதுடைய நபர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். PMSBY ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்காக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மிகவும் பயனுள்ள திட்டங்களில் ஒன்றாகும். இந்த காப்பீடு பற்றி தெரிந்தவர்கள் இருந்தாலும் சரி அல்லது இன்னும் காப்பீடு பெறவில்லை என்றால் தற்போது இந்த காப்பீட்டிற்கு விண்ணப்பியுங்கள். இதுதான் சரியான நேரம்.